ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் என்னோடய கிட்ஸுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாங்களா. ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலான்னு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வாங்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றதை பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்திக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ 2 எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறணும். ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா வேகிறதுக்குள்ளேயும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பன்னீரை வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். பன்னீரை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கட் பண்ணணும். அப்போ தான் பன்னீர் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை பார்த்திங்கன்னா லைட்டாக பட்டரில் வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டர் போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு தேவையான அளவு ஆனியன் போட்டு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி வந்துட்டு நான் மிளகாவே சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸு தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சீக்கிரம் வணங்குறதுக்காக சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வணங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு எப்பயுமே எப்படி பிசைவோமோ அந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த மாவை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சிடணும். வணங்கின தக்காளி வெங்காயம் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வணக்கி எடுத்துக்கிறணும். இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கணும். இது ஆறுறதுக்குள்ளேயும் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பக்குவத்தில் வந்துட்டு கொடுக்குறப்ப அவங்களும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. நார்மல் சப்பாத்தியை விட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணுறப்ப மதியம் ட்ரையே ஆகாது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறணும். பட்டர் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அதை தக்காளி வெங்காயம் வணக்கி வச்சது ஆறின பிறகு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி அது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி வந்துட்டு ஃப்ளேவருக்காக மேலாப்பில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளஸ் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் தான் பேக் பண்ணியிருந்தேன். இந்த ஹெல்தி அண்ட் எம்மியான லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.